நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர், நடிக்கிறார் முதலமைச்சர், இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கிடையாது. பெஞ்ச் தேய்க்கிற முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பெஞ்ச் மார்க்கோடு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை. நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர், நடிக்கிறார் முதலமைச்சர், இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கிடையாது. பெஞ்ச் தேய்க்கிற முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பெஞ்ச் மார்க்கோடு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல் குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்கால இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. கலைஞரை பற்றி பேசுகிற துணிச்சல், கலைஞரை பற்றி அவதூறு பேசுகிற எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருக்கிட்ட வந்து நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர், 205 டிஎம்சிங்கிற வார்த்தை உனக்கு காதுல கேட்டிருக்கும்ல. நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா, செய்தித்தாளர்களை பார்த்தா 205 டிஎம்சி தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில் மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசரு. அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. அதனால இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பேட்டி கொடுக்கறது, இந்த விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்கறது, போகிற வழியில் நின்று பேட்டி கொடுனா குடு, வேணான்னு சொல்ல, ஒழுங்காக கொடு, தரவுகளோடு கொடு, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து முறையாக மக்களுக்கு பதிலை கொடு. இந்த நாட்டு மக்கள் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி காவிரி நீர் திறந்திருக்கணும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி குறுவை போயிடுச்சு. இந்த தண்ணி இப்போ வருதுன்னா மழை பெஞ்சதுனால வருது. உபரிநிலையை தான் கொடுக்குறாங்க அவங்க. இதுக்கு மேலே கர்நாடகா பூட்டி வைக்க முடியாது, இல்லைன்னா அணை உடஞ்சிரும். அதனால் வடிகாலாக தான் பயன்படுத்துறது ரொம்ப அழகாக எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் கொஞ்சம் கூட இந்த அறிவே இல்லாமல் இந்த அரசு ஆட்சியாளர்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெங்களூரில் எல்லாமே செட்டப் இருக்குது. திமுக என்ன பேசுகிறாங்க இவங்க? அதனால் இவங்க பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் டிஃபமேட்டரி கண்டென்ட் தான். சட்டத்துறை இதுக்காக நாங்கள் இன்று காலையில் எங்களுடைய வழக்கறிஞர்களோட ஆலோசனை செஞ்சிருக்கிறோம். நிர்மல்குமார் வாய்க்கு வந்தபடி பல அவதூறுகளை பேசியிருக்கிறார். அவர் மீது அவதூறு வழக்கை தொடர்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது ஒரு அறிவுஜீவி மாணிக் தாக்கூர் ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளாம் ஒத்த கருத்தோடு இல்லை, இவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணுறதா இருக்க தவிர தண்ணி வாங்குற அக்கறை இல்லைன்னு சொல்கிறார். யார் அக்கறையை பற்றி யார் பேசுறது? நேற்று ஒருத்தர் டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டு ரொம்ப எட்டப்பன் குட்டப்பன் கூட சொல்கிறது கூட தெரியாமல் சொல்லிட்டு போனார். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி பேசுறதுக்கு ராகுல் காந்திக்கு இங்கே தைரியம் இருந்ததா? அந்த கருத்தை சொல்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு எழுதி கொடுத்துறது உங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்ததா? என்னமா நீட்டுக்கு நீங்கள் தான் தாத்தா மாதிரி பேசுகிறீங்க, நீட்டை காப்பாற்றுறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி பேசாமல் போகிற ஒரு ஆள், அவங்கள பற்றிலாம் நீங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களாக வைத்திருக்கிற மாணிக்க தாக்கூர்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதி கிடையாது. உங்களுடைய ஆட்சி தானே. காங்கிரஸ் சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தலைவராக இருக்க மாணிக்க தாக்கூர் நீங்கள் என்ன சொல்லி என்ன கேட்கல? விஜயனுடைய மவுத் பீஸாக இருக்கிற மாணிக்க தாக்கூர் பேசுங்க, பத்திரிகையாளர் சந்தித்து பேசுங்க. இதையெல்லாம் செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 3 கேள்வியை வைக்கிறது. நான் சொன்ன மாதிரி வித்தின் 24 hours இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். 1, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பிறகு, சட்டமன்றத்தில் தீர்மானம் வடித்த பிறகு இன்று வரை மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காக ட்ரிபியூனல் அமைப்பதற்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள்? நேற்றைக்கு முதலமைச்சர் கோட்டையிலே அமர்ந்து கொண்டு அதிகாரிகளோடு காவிரி நதி பிரச்சனை குறித்து விவாதித்ததாக சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன, முடிவு என்ன வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு செல்லுவது பயணம் என்பது உங்களிடமிருந்து சென்றது. உங்களுடைய ரெக்வஸ்ட் லெட்டரை பொதுவெளியில் நீங்கள் போட வேண்டும். விவசாயத்துறை அமைச்சர் ஏசியமாக சொல்லுகிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்
முதலமைச்சரிடம் வரக்கூடிய செய்தி தான் முதலமைச்சருடைய கான்கிரீட் பிளானுங்கிறாரு. அதே மாதிரி வந்து நிர்மல்குமார் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிற டூர் ப்ரோக்ராம் தான் சிஎம் உடைய கன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு செல்லுகிறாரா இல்லையா என்பதை கூட வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறிக்கை விடுவதற்கு வக்கற்ற அரசாங்கம் இன்றைக்கு வாய்க்கு வந்தவரை பேசிக்கொள்கிறது. எனவே இந்த மூன்றையும் விளக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது, இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறோம். இத்தோட நிர்மல்குமார் போன்றவர்கள் நாகரிகமாக அரசின் நிலைப்பாட்டை பேசுங்கள். நீங்கள் வாய்க்கு வந்த வரி பேசுனீங்கன்னா உங்களை எப்படி வாயை மூட வைக்கணுன்றது திமுகவுக்கு தெரியும். சட்டத்தின் முடிவும் பார்ப்போம், சட்டத்தின் வழியிலும் பார்ப்போம், எந்த வழி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். இது பணங்காட்டு நெறி. இந்த சலசலப்புலாம் அடங்காது. நேற்று பெய்த மழையில் முளைச்ச மந்திரிகளுக்கெல்லாம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி தெரியாது. போய் கலைஞர் காவிரி நதிநீருக்காக எழுதின கடிதத்தை எடுத்து படிங்கயா, படிச்சு வாங்கயா. அமைச்சராக இருக்கீங்க நீங்களாம். காவிரி நதிநீர் பிரச்சனை என்னான்னு புசி ஆனந்துக்கு தெரியுமா? மேகதாது அணையினுடைய இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? ட்ரிபுனல்னா என்னன்னு தெரியுமா? புசி ஆனந்த ட்ரிபுனல்னு தெளிவாக பேச சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அமைச்சர்களை எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கான அவமானம். இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசாங்கத்தை தமிழ்நாடு பார்க்கல, இந்த மாதிரி மோசமான அமைச்சரவை தமிழ்நாடு பார்க்கல. கொஞ்சம் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஒரு பொறுப்புத்தன்மை இல்லாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி கோமாளித்தனமாக வந்து உட்காந்துருக்கீங்க கோட்டையில். ஒரு விபத்து, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. கோமாளிகள் வந்து கோட்டையில் உட்காந்துருக்கீங்க. அதனால தினம் தினம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு அமைச்சரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தாவேக்காலுடைய எம்எல்ஏ, உசிலம்பட்டி எம்எல்ஏ எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்பி கிட்ட போய் கேட்கிறாராம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன சட்டம் ஒழுங்கு உங்க பாக்குறீங்க? முதலமைச்சர் கையில் இந்த சட்டம் ஒழுங்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்க எம்எல்ஏ பாதுகாப்பதற்கு உங்களுக்கு முடியலன்னா விட்டுட்டு போங்க. நீங்க ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு காவல்துறை இலாக்கா? எந்த ஒரு ஆளுங்கட்சியிலாவது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ போய் எஸ்பி ஆபீஸ்ல எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சொல்றதுக்காக சொல்லி இருக்கக்கூடிய வரலாறு தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா? அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குது. ஒரு பெண் அமைச்சர் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அந்த அம்மையார் என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது இந்த ஆட்சி? விஜய் அவர்களே, தெளிவாக தான் இருக்கீங்களா? அதிகார போதையில் இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? ஆணவ போதையிலிருந்து இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? போதை மயக்கத்திலிருந்து, ஆணவ போதை மயக்கத்திலிருந்து, அதிகார போதை மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு வாங்க சார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க சார். சும்மா வெள்ளிக்கிழமைனா பட்டி வேஷ்டி கட்டிக்கிறது, திங்கக்கிழமைனா ஒரு கோட்டு போட்டுக்கிறது, இந்த ஷூட்டிங்லாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் சார். உங்களை நடிகராக பார்த்தது திரையில், முதலமைச்சராக பார்க்க வேண்டியது கோட்டையில். நீங்கள் கோட்டையில் வந்து நடிக்கிறீங்க, திரைப்படத்தில் போய் முதலமைச்சராக வாசனம் பேசினீங்க. இதனுடைய கேடு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. தயவுசெய்து ஆட்சியாளர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொன்ன இந்த 3 கேள்விக்கு 24 மணி நேரத்தில் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகிகள் என்று தான் காவிரி டெல்டா விவசாயிகள் பார்ப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நிர்மல்குமாருக்கு நான் எச்சரிக்கிறேன். சார், இவ்வளவு சீரியஸான பிரச்சனைல வந்து இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் சொல்றாங்க. அந்த முதல்வரே சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எங்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்றாரு. நாங்கள் டேட் சொன்னாரு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆஃபீஸ்ல இருந்து எதுவுமே இல்லாததுக்கு அவங்க என்ன காரணம்? என்ன காரணம்? அவரை தான் கேட்கணும். நீங்கள் என்ன காரணம்னா தெளிவில்லாத காரணம் தான். ஆட்சிக்கு மட்டும் வர தெரிஞ்சது. ஆட்சியில் வந்து எதை செய்யணும் அதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுங்க, எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுங்க, அதிகாரிகளோட நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறது எங்கே எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? எல்லாமே தகவலாக தான் இருக்குது. ஒரு கான்கிரீட்டாக மக்கள் மத்தியில் இல்லையே. அப்போ இவங்களுக்கு இந்த சார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற எண்ணம் இல்லை சார். உங்கள் கேள்வி என்னென்னா அப்போ என்ன பிரச்சனைனா, பிரச்சனை விஜய்கிட்ட தான் இருக்குது, முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. டெய்லி சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்துட்டு ஸ்கூல் பையன் மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிறாரே தவிர ஒன்றும் நடக்கலை. இதுதான் விஷயம். இன்னும் குழந்தை பிள்ளையாக தான் இருக்கிறாரு. இந்த பிரச்சனை இருக்கும்போது நேற்று WRD நீர்வளத்துறை செயலாளரையும் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட செயலாளரை மாற்றுறாங்கன்னா இட் இஸ் எ பொலிட்டிக்கல் இம்மெச்சூர். ஒரு கேஸ் வீக்காக இருந்தால், ஆஸ் அன் அட்வொகேட்டாக சொல்கிறேன், ஒரு கேஸ் வீக்காக இருந்தால் இதுக்கு மேலே வாய்தா கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு கண்டம் ஆகிட்டோன்னா அன்னைக்கு வக்கீலை மாற்றணும்னு சொல்லி வாய்தா வாங்குவாங்க கோர்ட்டில். அந்த மாதிரி தான் இப்போ செக்ரட்டரியை மாற்றுறாங்க. புரியுதுங்களா? பிரச்சனையை வந்து சீரியஸாக புரிஞ்சிக்கலை. எப்பவுமே ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் செக்ரட்டரிஸை மாற்ற மாட்டாங்க.
அப்போ இந்த துறையில் வந்து அப்போ என்ன அர்த்தம்? செயலாளர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அரசாங்கம் அந்த செயலாளர் சொல்கிறத கேட்கல. அப்போ ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது வந்து அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க சொல்கிற ஆலோசனையை இந்த முதலமைச்சர் கேட்குறார். இப்போ எதுக்கு அசம்பிளி செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டு போனார்? எதுக்கு எத்தனையோ செயலாளர்லாம் இன்னைக்கு வெளியில் போகிறாங்க? அவங்க வந்து அதிகாரிகள் சொல்கிறத இந்த அரசு கேட்கல. இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை மிரட்டுறாங்க. நாங்கள் சொல்கிறத நீ செய்யுங்க, இல்லைன்னா உட்காரலாம் வெளியே போங்கிறாங்க. அப்போ இந்த நீர்வளத்துறை டிரான்ஸ்ஃபருக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போ நேற்றுக்கு இந்த கன்சல்டேஷனில் யூ வுட் ஹவ் பீன் அட்வைஸ்ட், அந்த செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த அட்வைஸ் சரியான அட்வைஸாக இருந்திருக்கும், அது விஜய்க்கு பிடிக்காத அட்வைஸாக இருந்திருக்கும். அதனால அவரை மாற்றிருக்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்துவதற்கு தாமதம், முதலமைச்சர் வந்து கர்நாடகா போகின்ற ஒரு முடிவில் சிக்கல், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த விளையாட்டு ஒரு பெரும் பின்னடைவாக ஏற்பட்டிருக்குன்னு பார்க்குறேன். மிகப்பெரிய பின்னடைவு சார், இது மிகப்பெரிய பின்னடைவு. இது எதை காட்டுதுன்னா கர்நாடகாவை தான் அட்வான்டேஜை காட்டும். ஏன்னா நாம் பொலிட்டிக்கலாக ஒன்றா நின்று ஸ்ட்ராங்காக நின்று ஃபைட் பண்ணாதான் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க முடியும். நான் இப்போவும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்குது. அரசியல் ரீதியில் இதுக்கு தீர்வு காண முடியாது, ஒன்றிய அரசு இதுக்கு தீர்வு காண முடியாது. த ஒன் அண்ட் ஒன்லி வே உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதற்கு ட்ரிபியூனலை அமைப்பது தான் ஒரே வழி. இந்த வழியை அவங்க மேற்கொள்ளாத வகையில் தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஏங்க, ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு வர்றதை வேண்டான்னு சொல்லக்கூடிய அவமானத்தை முதல் தமிழ்நாட்டின் மீது இந்த அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை பழி விஜயை சாரும். ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சார், இட் இஸ் நாட் விஜய். இது விஜய் என்ற தனி மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய மானம் மரியாதை. நீ வராதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா நீ ஏன் போன? நீங்க போறது அது உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட நீங்க போறதா ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் நீங்க வர வேண்டாம்னு அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவே அவமானம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இதை பெரிய அவமானத்தை விஜய் தேடி கொடுக்கறத விட இதை பெரிய அவமானத்தை எதுவுமே தேடி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். காவிரி டெல்டா விவசாயிகளை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளின் துரோகி திரு விஜய். விவசாயியின் துரோக ஆட்சி இந்த தாவேகா ஆட்சி.